ஸோ 2026ல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சொர்வி த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட அபெக்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்தை இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில ஒரு நம்ம படத்தோட ஹீரோயின் பேரு தான் பார்த்தீங்கன்னா ஷாஷா. ஸோ ரீசெண்டா ஹில் கிளம்பிங் பண்ணும்போது இவங்களுடைய பாய் ஃப்ரெண்டான டாமி பார்த்தீங்கன்னா இறந்து போயிருப்பாரு. இந்த சம்பவம் நடந்து ஒரு சில மாசங்களுக்கு அப்புறம் ட்ரெக்கிங்காக நம்ம படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துக்கிட்டு பூங்கா மாதிரி இருக்கிற ஒரு காட்டுக்கு பார்த்தீங்கன்னா போறாங்க. ஸோ போற வழியில காருக்கு டீசல் போடும்போது பென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை வந்துட்டு மீட் பண்றாங்க. சோ அவருமே பாத்தீங்கன்னா காட்டுக்கு எப்படி எல்லாம் போலாம் அப்படின்ற வழியை சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா காட்டுக்கு வந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நடக்கூடிய தரமான சம்பவங்கள்லாம் என்ன, நம்ம ஹீரோயின் யாருக்கிட்ட போயிட்டு மாட்டிக்கிறாங்க, கடைசியா இவங்க அந்த காட்டுல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்னு படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டை காமிச்ச விதமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கூட முயற்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா தரமா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. தென் ஒரு சர்வீத்திலருக்கு ஏத்த மாதிரியான ஸ்கிரீன் பிளேயுமே பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்டிங் படத்தை நடிச்ச எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்ல ஃபோக்கஸ் தான் கொடுத்துருக்காங்க. மெயினா ரெண்டு கேரக்டர் தான், நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் வில்லன், இந்த ரெண்டு கேரக்டருமே பாத்தீங்கன்னா தரமா இருந்துச்சு. அதுலயும் வில்லன் கேரக்டரான பென் பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல ஒரு பயங்கரமா ஃபோக்கஸா கொடுத்துருக்காரு. டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது சரி, சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் சவுண்ட் ஒர்க் இது எல்லாமே ஒரு நல்ல சர்வீதில் இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஃபைனலா படத்தோட கிளைமேக்ஸில் ஒட்டி ஒரு சீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி த்ரில்லராக இருந்துச்சு. கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்காக ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. படத்துல ஒரு சில கோரியன் சீக்வன்ஸோடு சேர்த்து நியூடிட்டி காட்சிகள் இருக்கு. ஸோ தனியாக மட்டுமே பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 10க்கு பார்த்தீங்கன்னா 8.5 கொடுக்கலாம்.